الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتح القرآن القرآனை கற்போம். பாடம் இலக்கம் 9, பகுதி பி. தலைப்பு எழுத்துக்களின் பெயரை சொல்லி ஓதும் முறையான உச்சரிப்பு முறையும் நீட்டி ஓதப்படுகின்ற ஹரக்கத்துகள் பற்றிய தெளிவும். இங்கே நாங்கள் எழுத்துக்களின் பெயரை சொல்லுகின்ற உச்சரிப்பு என்றல்லாது, எழுத்துக்களுடைய பெயரை சொல்லுகின்ற உச்சரிப்பு என்றல்லாது, அவ்வெழுத்துக்களின் பெயரை சொல்லி ஓதுகின்ற அதற்கே உரிய முறையான அந்த உச்சரிப்பு ஓதல் முறையே இங்கே பார்க்க இருக்கிறோம். நாங்கள் எழுத்துக்களுடைய இந்த பெயரை சொல்லி ஓதுகின்ற அவ்வாறான எழுத்துக்கள் மொத்தமாக 14 எழுத்துக்கள் இருக்கின்றன. அவைகளை நாங்கள் 4 வகைகளாக பார்த்திருந்தோம். இந்த பாடத்தில் நாங்கள் ஆரம்பமாக அதிலே முதலாவது வகையாக இருக்கிற அலிஃப் எனப்படுகின்ற எழுத்து மாத்திரம் முதலாவது வகையில் இருக்கிறது. எனவே அதனுடைய முறையான அந்த ஓதல் முறையை நாங்கள் பார்ப்போம். நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த அலிஃபை பொறுத்தவரைக்கும் அதன் பெயரை சொல்லுதல் என்றாலும், அதனுடைய பெயரை சொல்லுதல் என்றாலும் அல்லது அதனுடைய பெயரை சொல்லி ஓதுதல் என்றாலும் சரி, இரண்டினுடைய உச்சரிப்புமே ஒன்றாகத்தான் அமையும். அப்ப அலிஃபினுடைய உச்சரிப்பு என்பது அலிஃப் அலிஃப். அதனுடைய பெயரை சொல்லுதல் என்றாலும் அலிஃப் தான், அதனை உச்சரித்து ஓதுதல் என்றாலும் அலிஃப் அப்படி என்றுதான் வரும். அலிஃப் அப்படிதான் உச்சரிப்போம். அப்ப எப்படி உச்சரிக்க மாட்டோம்? சிலவங்க அலீஃப் நீட்டி உச்சரிக்காது. இப்ப அலீஃப் அப்படின்னா நீட்ட மாட்டோம். அலீஃப் அப்படி அல்ல. அதே போல சிலவங்க அலிப், அந்த லாஸ்ட்ல இருக்கிற ஃபாக்கு பதிலாக எஃப் சவுண்டுக்கு பதிலாக அலிப் அண்ட் பி சவுண்ட் அல்லது பி சவுண்ட் அலிப் என்றோ அல்லது அலிப் அண்ட் பி சவுண்ட்லயோ லாஸ்ட் நாங்க கொடுத்து ஓத மாட்டோம். அது பிள்ளையான உச்சரிப்பு. அலீப் என்று மோத மாட்டோம், அலிப் என்று மோத மாட்டோம், அலிப் என்று மோத மாட்டோம். அவ எப்படி ஓதுவோம்? அலிஃப் அலிஃப் அப்படி ஓதுவோம். சிலவங்க இந்த ஆரம்பம் இருக்கிற ஸ்டார்ட்ல அலிஃப் அலிஃப் ஐன் வச்சு ஓதுவாங்க. அதுக்கு பிள்ளை சிலவங்க சொல்லி அந்த லீனா, அந்த தமிழ்ல வர லீனாவுடைய சவுண்ட் அலிஃப் அலிஃப் அப்படி ஓதுவாங்க. அது பிள்ளையான உச்சரிப்பு. எனவே நாங்க எப்படி ஓதுவோம்? அலிஃப், அந்த ஃபாவுல கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அலிஃப் அலிஃப்ங்கிறது இல்லை, அலிஃப் அப்படி உச்சரிப்போம். சரி, நாங்கள் எழுத்துக்களுடைய பெயரை சொல்லி ஓதுகின்ற முறையான அந்த ஓதலிலே இரண்டாவது வகையில் உள்ள எழுத்துக்களின் உச்சரிப்பு ஓதல் முறைகளை பார்ப்போம். அதிலே மொத்தமாக ஹ, ய, த, ஹ, ர என்கின்ற 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. எனவே இந்த எழுத்துக்களின் பெயரை சொல்லுதல் என்கின்ற பொழுது எங்களில் சிலர் ஹே, ஏ, தே, ஹே, ரே என்று சொன்னாலும் அது மிகச்சரியான அந்த எழுத்துக்களுக்குரிய பெயரை சொல்லுதல் என்பதாக ஆக மாட்டாது. சரி, எழுத்துக்களுடைய பெயரை சொல்லுதல் என்கின்ற பொழுது ஹே, ஏ, தே, ஹே, ரே அப்படி என்று சொன்னாலும் எழுத்துக்களுடைய பெயரை சொல்லி ஓதுதல் என்கின்ற பொழுது நாங்கள் சொல்லுகின்ற ஹே, ஏ, தே, ஹே, ரே அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். மாற்றமாக ஹ, ய, த, ஹ, ர, அதாவது 2 ஹரக்கத் அளவு நீட்டி ஓதுவோம். அப்ப ஹ, ய, த, ஹ, ர அப்படின்னு ஓத மாட்டோம். ஹ, ய, த, ஹ, ர அப்படி நாங்க 2 ஹரக்கத் அளவு நீட்டி ஓதுவோம். அதென்ன ஹரக்கத் அப்படி என்றால் நாங்கள் தொடர்ந்து அந்த ஹரக்கத் பற்றிய தெளிவை, அந்த விளக்கத்தை பார்ப்போம். நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ளுங்கள். பொதுவாக 2 ஹரக்கத்துகள் என்பது, 2 ஹரக்கத் அளவு நீட்டுதல் என்பது ஒரு சாதாரணமாக ஒரு எழுத்தை சாதாரணமாக இயல்பாக நீட்டுகின்ற அளவே 2 ஹரக்கத்துகளுடைய அந்த உச்சரிப்புக்கு சமனாக வரும். பொதுவாக எழுத்துக்களை நீட்டுதல் என்றால் ஆ என்கின்ற துணியிலே நாங்கள் ஒரு எழுத்தை நீட்டுவோம், அல்லது ஈ என்கிற துணியிலே அல்லது ஊ என்கிற துணியில 3 வகையான துணியில நாங்கள் பொதுவாக ஒரு எழுத்தை நீட்டுவோம். உதாரணமா கானா என்கிற எழுத்து இருக்கிறது. இந்த எழுத்து நாங்க எப்படி நீட்டுவோம்? கா அப்படிதான் நீட்டுவோம். அப்ப இந்த கானாவை கீ நீட்டுவோமா அல்லது கூ நீட்டுவோமா? அப்ப எங்களுக்கு தெரியும் எது ஆங்கிற சவுண்ட் நீட்டுவோம், எது ஈ என்கிற சவுண்ட் நீட்டுவோம். உதாரணமா கீ நாங்க எழுத்து இருக்கிறது, இது எப்படி நாங்க நீட்டுவோம்? கீ என்கிற சவுண்ட நீட்டுவோம்.
அதே போல கூனாங்கிற எழுத்து இருக்குது. இது சாதாரணமான இயல்பான நீட்டில் எப்படி நீட்டும்? கூ ஊ என்கிற அந்த சவுண்ட்ல கூ அப்படிதான் நாங்கள் நீட்டுவோம். எனவே ஆ என்கிற அந்த துணியில், அதே போல ஈ என்கிற துணியில் அல்லது ஊ என்கிற 3 வகையான துணியில் நாங்கள் நீட்டுவோம். எனவே ஒரு எழுத்தை ஆ அல்லது ஈ அல்லது ஊ என்கிற துணியில் நீட்டப்படுகின்ற அந்த சாதாரணமான அந்த இயல்பான நீட்டல் முறைதான் 2 ஹரக்கத்துகள் எனப்படுகிறது. அந்த சாதாரண அளவு, அந்த இயல்பான அந்த நீட்டல் முறை அப்படி என்றால் அதற்கு நேர அளவு என்ன? அதற்கு ஒரு நேர அளவு இருக்க வேண்டும் இல்லையா என்று கேட்டால், நாங்கள் மதிப்பீடாக ஒரு வினாடி அளவு, ஒரு செகண்ட் நேர அளவை நாங்கள் சொல்ல முடியும். எனவே இதனூடாக 2 ஹரக்கத்துகள் என்பது எழுத்தொன்றை ஆ அல்லது ஈ அல்லது ஊ என்கின்ற தொனியில் ஒரு வினாடி நேரமளவு நீட்டப்படும் நீட்டல் அளவு என்றும் நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்திலே எழுத்துக்களினுடைய பெயரை சொல்லி ஓதுகின்ற 2வது வகையிலே உள்ள அந்த 5 எழுத்துக்களை பார்த்தோம். இந்த 5 வகையான அந்த 5 எழுத்துக்களுமே ஈ அல்லது ஊ என்கின்ற தொனியில் அல்லாது ஆ என்கின்ற தொனியில் மாத்திரம் 2 ஹரக்கத்து அளவு நாங்கள் சாதாரணமான இயல்பான நீட்டல் அளவாக, இன்னும் தெளிவாக சொன்னால் 2 ஹரக்கத்துகளுக்கு சமனாக இருக்கிற 1 வினாடி நேரம் அளவு நீட்டி உச்சரிப்போம். ஹ ய த ஹ ரா அப்படி உச்சரிப்போம். இப்படியாக 1 வினாடி அளவு நீட்டி உச்சரிக்கப்படுகின்ற இந்த உச்சரிப்பு முறைக்கு நாங்கள் பெரிதாக பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் எங்களுடைய பாடத்தினுடைய 3வது 4வது வகையாக இருக்கிற எழுத்துக்கள் 2 ஹரக்கத்துகளை விட கூடுதலான அளவு நீட்டி ஓதப்படும் அந்த நீட்டல் முறைக்கு எமக்கு முறையான பயிற்சி அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு அடுத்ததாக நாங்கள் 4லிருந்து 6 வகையான ஹரக்கத்துகளுடைய அந்த நீட்டல் அளவுகளை பார்ப்போம். நல்ல முறைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிற எழுத்தொன்றை ஆ அல்லது ஈ அல்லது ஊ என்கின்ற தொனியில் ஒரு வினாடி அளவு நீட்டப்படுகின்ற அந்த நேர அளவு 2 ஹரக்கத்துகளுக்கு சமனாகும் என்றால், மேற்படி எழுத்தொன்றை ஆ அல்லது ஈ அல்லது ஊ என்கின்ற தொனியில் 2 வினாடி அளவு நீட்டப்படுகின்ற 2 வினாடி அளவு நீட்டப்படுகின்ற அந்த நேர அளவு 4 ஹரக்கத்துகளுக்கு சமனாக வரும். அதே போல் 5 ஹரக்கத்துகள் அளவு நீட்டுதல் என்றால் 2.5 வினாடி அளவு நேரமும், 6 ஹரக்கத்து அளவு நீட்டுதல் என்றால் 3 வினாடி அளவு நேர அளவும் ஆ அல்லது ஈ அல்லது ஊ என்கின்ற தொனியில் நீட்டப்படுவதாக அமையும் என்பது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே 1 வினாடி என்பது 2 ஹரக்கத்துகள், 2 ஹரக்கத்துகள் என்பது 1 வினாடி அளவும், 4 ஹரக்கத்துகள் என்பது 2 வினாடி அளவும், 6 ஹரக்கத்துகள் என்பது 3 வினாடி அளவும் நீட்டப்படும் என்பது எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே எழுத்துக்களுடைய பெயரை சொல்லி ஓதப்படுகின்ற 3வது வகையை தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். நல்ல முறையிலே பாடங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.